ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் 31வது பேராளர் மாநாடு இன்று சனிக்கிழமை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரவூப் ஹக்கீம் தலைமையில் காத்தான்குடி கிஸ்புல்லா மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் இலங்கையில் உள்ள அனைத்து பாகங்களில் இருந்தும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள் வருகை தந்தனர். இதன்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் 31வது பேராளர் மாநாட்டில் சம்மாந்துறையில் இருந்து வருகை தந்த ஓர் அணியினருக்கும் இன்னும் ஓர் அணியினருக்கும் இடையில் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து சம்பவ இடத்தில் பரபரப்பான நிலை ஏற்பட்டதன் பின்னர் நிலைமையை போலீசார் மற்றும் ஏற்பாட்டுக் குழுவினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். என்னுடைய வளர்ச்சியை தாங்கியல நமக்கு பயத்தில் என்ன இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள கூடாதுன்னு சொல்லி என்ன இந்த மாநாட்டில் அவர் காடையர்களை வச்சு என்ன இந்த மாநாட்டில் வெளியேற்றினாங்க. இதுக்கு எதிராக தலைவர் நடவடிக்கை எடுக்கணும். இந்த பெரிய மாநாட்டில் ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொள்ற மாநாட்டில் நாங்கள் வந்ததுக்கு ஏன் தடை வைக்கணும்? இந்த நாட்டில் ஜனநாயக உரிமை இருக்கிற இந்த நாட்டில் கட்சிகளுக்கு ஆதரவு நாங்கள் விரும்பின கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்க நிலை வந்து இலங்கையில் இருக்கிற அந்த சட்டத்துக்கு அமைய நாங்கள் ஒரு கட்சிக்கு பின்னால் நின்றால் இந்த கட்சியை இருக்கிற இந்த ஒரு முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் மன்சூர் அவர்கள் இந்த கட்சியிலிருந்து அவர் மட்டும் தான் சுகபோக மனு வைக்கணும்னு இந்த கட்சி விட்டு வெளியேற்ற நினைக்கிறேன். இந்த கட்சி அவருக்கு சவாலாக இந்த ஊரில் நான் இந்த ஊரில் எடுத்துட வேண்டாம் பயத்தில் அவரை காடையர்களை வைத்து தான் இந்த இடத்துல இந்த கட்சி விட்டு வெளியேற்றுறதுக்கான இந்த மாநாட்டிலிருந்து வெளியேற்றதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்கேன். இதுக்கு எதிராக கட்சியுடைய தலைவர் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னு நான் அவ்வளோ காலம் இந்த கட்சிக்காக நான் கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த கட்சிக்காக உழைத்திருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்ட என்ன இந்த மாநாட்டிலிருந்து விளையாட இந்த கட்சியுடைய உயர்பட உறுப்பினர்கள் இந்த கட்சியுடைய எல்லா உறுப்பினர்களும் பார்த்து கேட்கத்தக்க நிகழ்வு நடக்குது. இந்த கட்சியுடைய ஜனநாயகம் எங்க இருக்கு? இந்த கட்சியை விட்டு நாங்கள் போக ஐடியா இல்லை. எங்களுக்கு இந்த கட்சியிலேயே நாங்கள் தொடர்ச்சியாக நிற்போம். இந்த கட்சியை தொடர்ச்சியாக இருந்து இந்த கட்சிக்காக நாங்கள் பாடுபடுத்திக்கிறோம். கிட்டத்தட்ட 6 பேர் ஒரு 10-12 பேருக்கு ஒரு டீமே வந்து இந்த இடத்தை விட்டு வெளியேற்றினா. இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லையா? சட்டம் ஒழுங்கு போலீசார் இந்த நடவடிக்கையை பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் இதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு வீடியோ ஆதாரம் எல்லாம் இருக்கும். அந்த அடிச்சு அவர் அவ்வளவு பேரை கைது செய்து சட்டத்துக்கு முன் நிறுத்த வேண்டும். நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். ஆனா இவங்க பார்த்துக்கிருந்தவர் சட்டத்தை நடைமுறைப்படுத்த இவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும்.